சிராஜை பற்றி அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆட்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நானாக தான் இருப்பேன். எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணினேனோ அது நேற்றுக்கெல்லாம் இந்த மேட்ச்சில் நிவர்த்தியாச்சு. அதனால் நான் இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்க தயார். ஏன்னா சிராஜ் வந்து எனக்கு வில்லனோ இதுவாகலாம் கிடையாது, ஒரு வேண்டாத ஒரு ஆளோ கிடையாது. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஆள். சிராஜோட ஆட்டிடியூடை பற்றி என்றைக்குமே சந்தேகப்பட்டதில்லை. டேலண்ட்டை பற்றி எந்த டவுட்டும் இருந்ததில்லை. அவரோட கமிட்மெண்ட் டு த டீம், கமிட்மெண்ட் டு த நேஷன் என்றைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்ததில்லை. பட் என்ன கொஸ்டின் மார்க்காக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. நான் என்னுடைய எல்லா கிரிட்டிசிசம் ஆஃப் சிராஜ்லேயும் நான் சொல்லியிருக்கிறது, அவர் வந்து திடீர்னு ஒரு பர்ஸ்ட் வரும், அன்பிளேபிளாக ஒரு ஸ்பெல்லு போடுவார், எழுந்து நின்று விசில் அடிக்கலாமான்னு தோணும். அந்த ஸ்பெல்லு முடிஞ்சிட்டு போயிடுவார். திருப்பி ஒரு 10 வாரம் கழிச்சு திருப்பி அடுத்த ஸ்பெல்லுக்கு அவர் திருப்பி வரும்போது அந்த சிராஜ் எங்கே போனார் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோ வேவர்டு போலிங் ஒன்று போடுவார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹி ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட். அப்படி இருந்த ஒரு அதனால தான் நம்ம அவர் மேலே கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எந்தெந்த பாயிண்டெல்லாம் அவர் பண்ணுறது இல்லைன்னு குறை சொன்னோமோ, பண்ணணும்னு எடுத்து சொன்னோமோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணினதுனால ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், ஐ சல்யூட் டு ஹிம்.